இந்த வீடியோல கர்நாடகாவோட கூர்க்ல இருக்கிற சைட் சீயிங்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம், எவ்வளவு காஸ்ட் ஆகும், டிராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர், எந்தெந்த டேஸ்ல என்னென்ன சைட் சீயிங் பார்க்கலாம், இப்படி எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜென்ரலா நீங்க கூர்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3 days தேவைப்படும். இன்கேஸ் மைசூர் நம்ம பார்க்கணும்னாலும் அடிஷனலா 1 day ஆட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் மைசூர் ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. Day 1 மார்னிங் உங்களை மைசூர்ல பிக்கப் பண்ணிட்டு டைரக்டா குஷால் நகர்ல ரூம் செக் இன் பண்ணிக்கலாம். Day 1 நம்ம பார்க்க வேண்டிய சைட் சீயிங்ஸ் துபாய் எலிஃபண்ட் கேம்ப். இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா காவிரி ஆற கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். சோ இத கிராஸ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா போட்டை யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன ரைடுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைட்ல போனீங்கன்னா அங்க நிறைய யானைகளை பராமரிக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இங்க இருக்கிற யானைகளுக்கு நீங்க ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது சிக்லி ஹோல் டேம். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு லொகேஷன். மான்சூன் டைம்ல போனீங்கன்னா இந்த ஏரியாவே அவ்வளவு கிரீனா இருக்கும். அண்ட் இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். இதற்கு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது நம்ட்ரோலிங் அப்படின்னு சொல்ற டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி. கம்ப்ளீட்டா டிபெட் கல்ச்சர்ல அவங்களோட கோவில் எப்படி இருக்கும்னு நம்ம இங்க கர்நாடகாலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட திபெத் மக்கள் வாழ்றாங்க. அவங்களோட கோவில், கட்டிடக்கலை இதெல்லாம் கம்ப்ளீட்டா நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கோல்டன் டெம்பிள்னு அழைக்கப்படுற இந்த இடம் தான் உலகத்திலேயே திபெத் மக்களோட மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி மையம். இந்த இடம் 1963ல கட்டப்பட்டது. இங்க 3 மிகப்பெரிய சிலைகள் அமைச்சிருப்பாங்க. இந்த சிலைகள் எல்லாமே தங்க தகடுகளால செய்யப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது காவிரி நிசர்கதாமா. எப்படி திருச்சி பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கம் ஒரு குட்டி தீவா இருக்கோ அதே போலதான் இந்த நிசர்கதாமாவும் சுற்றிலும் காவிரி ஆறு சூழ்ந்து இருக்கிற ஒரு தீவு. இந்த இடம் மொத்தம் 64 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இங்க நிறைய மூங்கில் மற்றும் சந்தன மரங்கள் நிறைந்திருக்கு. இந்த ஏரியாவை ரொம்பவே அருமையா பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு லொகேஷன். இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது காஃபி பிளான்டேஷன். என்டையர் கூர்க் எங்க போனாலும் காஃபி பிளான்டேஷன் நிறைய இருக்கும். இதுல குஷால் நகர் அண்ட் மடிக்கேரியில தான் அதிகமான காஃபி ஷாப்ஸ் இருக்கும். சோ காஃபி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த இடங்கள் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சோ டே 1ல முடிக்க வேண்டிய சைட் சீயிங்ஸ் எல்லாம் இவ்வளவுதான். இதை முடிச்சுட்டு நம்ம குஷால் நகர்ல ஸ்டே பண்ணிக்கலாம். Day 2 மார்னிங் ஏர்லியரா கிளம்பி முதல்ல நம்ம போக வேண்டியது தலக்காவேரி. இந்த கூர்க் பகுதியிலே லாஸ்ட் சைட் சீயிங் அப்படின்னா இந்த தலக்காவேரி தான். கிட்டத்தட்ட இது ஒரு டெட் எண்ட் தான். இங்க இருந்து தான் காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது. இந்த இடத்துல வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இங்க இருக்க கோவிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். முன்னாடி எல்லாம் இந்த மலையோட டாப் வரைக்கும் போறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கோவிடுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ மேக்சிமம் நம்ம போக முடிஞ்ச தூரம் அப்படின்னா இந்த கோவில் வரைக்கும் தான் நம்ம போகலாம். இந்த இடத்தோட உயரம் 1276 மீட்டர். அண்ட் இங்கிருந்து பிரம்மகிரி மலையோட அந்த வியூ பார்க்க அவ்வளவு அமேசிங்கா இருக்கும். இதற்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது திரிவேணி சங்கமம் மற்றும் பாகமண்டலா. இதுல திரிவேணி சங்கமம் அப்படின்றது 3 ஆறுகள் இணையிற இடம். காவிரி, கன்னிகை மற்றும் சுஜோட்டி இந்த 3 ஆறுகளும் இந்த இடத்துல இணையிறதா ஐதீகம். இதற்கு பக்கத்திலே இருக்கிற பாகமண்டலா கோவிலும் ரொம்பவே முக்கியமான ஒரு கோவில். சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் காவிரியில எப்பப்பெல்லாம் ஃபிளட் வருதோ சோ கம்ப்ளீட்டா இந்த இடம் ஐசோலேட் ஆயிடும். ஆனா இப்போ பிரிட்ஜ் கட்டினதால ஈஸியா நம்ம இந்த இடத்தை ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம போக வேண்டியது கிளாஸ் பிரிட்ஜ். இந்த இடம் மடிக்கேரி டவுனை ஒட்டியே தான் இருக்கு. அண்ட் இந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல இருந்து பாக்குற வியூ அவ்வளவு அமேசிங்கா இருக்கும். என்னன்னா ஒரே ஒரு மைனஸ், இங்க எப்பவுமே கிரௌடடா இருக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம மடிக்கேரியில ரூம் செக் இன் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது அபே ஃபால்ஸ். இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ரெக் போற மாதிரி இருக்கும். நீட்டா ஸ்டெப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடம் சுத்தியுமே காஃபி பிளான்டேஷன் தான். இந்த அபே ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறதுக்கு அளவு கிடையாது. ஜஸ்ட் வியூ மட்டும் தான் நீங்க பண்ணலாம். வருஷத்தோட எல்லா நாட்களிலுமே இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வரும். அண்ட் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு லொகேஷன். இதுக்கு அடுத்ததா நம்ம போக வேண்டியது ராஜா டவுன். இந்த குடகு பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னரோட கல்லறை தான் இந்த இடம். ரொம்பவே நீட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இங்க கார்டனும் ரொம்பவே அழகா இருக்கும். இதற்கு அடுத்ததா இங்க இருக்கிற ஓம்காரேஸ்வரா டெம்பிள் போகலாம். ரொம்ப பழமையான ஒரு கோவில். இங்க இருக்கிற எல்லா கோவில்களும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது கேரளாவோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு அடுத்ததா கூர்கோட ஃபோர்டன் மியூசியமா பார்க்கலாம். இந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு 1 hour நமக்கு போதுமானது. அடுத்ததா மடிக்கேரியிலே நம்பர் 1 பிளேஸ் நம்ம சொல்றதுன்னா அது இந்த ராஜா சீட்டை தான் சொல்லலாம். அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட், நல்ல பிராடான ஒரு வியூ. அண்ட் இங்க இருந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் மலைகளோட அழகை ரசிச்சாங்களாம். அதனாலவே இந்த இடத்துக்கு ராஜா சீட் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அண்ட் இந்த
ராஜா சீட்ல ஒரு ஜிப்லைன் ஆக்டிவிட்டியும் இருக்கு அண்ட் இங்க ஒரு கார்டன் கூட மெயின்டைன் பண்றாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அமேசிங்கான இடம். கண்டிப்பா ஒரு 3 hours ஆகுது இந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இந்த ராஜா சீட்ல ரிலாக்ஸா உட்காந்துட்டு அந்த வியூவை பாக்குறதுவே ரொம்பவே அழகா இருக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம மடிக்கேரியில ஸ்டே பண்ணிக்கலாம். டே 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எய்தர் மைசூர் லோக்கல் சைட் சீயிங்ஸ் பாத்துக்கலாம், அப்படி இல்லனா இருப்பு ஃபால்ஸ் மற்றும் நாரோல் நேஷனல் பார்க் பார்க்கலாம். இதுல குழந்தைங்க ரொம்ப இருந்தாங்க அப்படின்னா நீங்க மைசூர் சைட் சீயிங் சூஸ் பண்ணிக்கீங்க. ஏன்னா நாரோல் நேஷனல் பார்க்ல குழந்தைங்களை சஃபாரிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல இருப்பு ஃபால்ஸ் அப்படிங்கிறது மடிக்கேரியில இருந்து ஒரு 2 hours டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்றாங்க. இங்கேயும் சின்னதா ஒரு ட்ரெக் பண்ணிட்டு தான் அந்த ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். இந்த ஃபால்ஸ் கேரளா மற்றும் கர்நாடகா பார்டர்ல தான் அமைஞ்சிருக்கு. இங்க போற அந்த குட்டி ட்ரக்கே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கிறதால ஒரு ரிலாக்ஸிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்ததான் முக்கியமானது பேரபோல் ரிவர் ராஃப்டிங். இங்க சீசன் டைம்ல மட்டும்தான் ரிவர் ராஃப்டிங் பண்ண முடியும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மந்த்ல மேக்ஸிமம் நமக்கு இங்க ரிவர் ராஃப்ட் பண்ணலாம். மினிமம் நமக்கு ஒரு 2 to 3 hours ஆகும் இங்க ராஃப்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு. 4 ராபிட்ஸ் இருக்கு. இங்க ராஃப்டிங் பண்ற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஆளுக்கு 1200 போல சார்ஜ் பண்றாங்க. அண்ட் ஒரு ராஃப்ட்ல மினிமம் 4 மெம்பர்ஸ் இருக்கணும். பக்காவான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட தான் நம்மள இங்க ராஃப்ட் பண்ண விடுவாங்க. ஒரு வருஷத்துல 4 மந்த் மட்டும் தான் இந்த ராஃப்டிங் இருக்கும். ரிமைனிங் மந்த்ல கம்ப்ளீட்டா இதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதற்கு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது நாரோல் நேஷனல் பார்க். இங்க ஃபாரஸ்ட்ல சஃபாரி ஒரு 1 hour வரைக்கும் நமக்கு இருக்கு. இது இல்லாம நம்ம ஓன் வெஹிக்கிள்ல ஒரு 1 hour இந்த ஃபாரஸ்ட் குள்ள வரலாம். ஆனா ஜென்ரலா நீங்க இந்த 1 hour ஃபாரஸ்ட் குள்ள வர இடத்துல ஓன் வெஹிக்கிள்ல நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வரலாம். இன்கேஸ் இந்த இருப்பு ஃபால்ஸ், நாரோல் நேஷனல் பார்க்லாம் வேண்டாம் அப்படின்னா 3rd டேல நம்ம மைசூர் சைட் சீயிங் பாத்துக்கலாம். மடிக்கேரியில இருந்து மைசூர் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 3 hours நமக்கு ஆகும். சோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது மைசூர் பேலஸ். என்டையர் இந்தியாலே ரொம்பவே முக்கியமான ஒரு பேலஸ் இது. ராஜ வாழ்க்கை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை லைவா பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம மைசூருக்கு தாங்க வரணும். இந்த பேலஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நமக்கு ஒரு 2 hours ஆகும். இதற்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது மைசூர் ஜூ. சோ இங்க பேட்டரி கார்லாம் நிறைய இருக்கும். அதுல நீங்க இந்த ஜூ சுத்தி பாருங்க. ரொம்ப நீட்டாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மினிமம் நமக்கு ஒரு 1 hour ஆகும். இன்கேஸ் பை வாக் நீங்க போறீங்கன்னா 2 to 3 hours கூட ஆகும் இந்த இடத்த முடிக்கிறதுக்கு. அடுத்ததான் நம்ம போக வேண்டியது சாமுண்டீஸ்வரி கோவில். மைசூர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். இங்க மேக்ஸிமம் எல்லா டைமுமே கிரௌடடா தான் இருக்கும். அண்ட் இந்த கோயில முடிக்கிறதுக்கு ஒரு 1 to 2 hours ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் கிரௌட். இதற்கு அடுத்ததான் நம்ம சாண்ட் மியூசியம் பார்க்கலாம். மணல்லையே இங்க சிலைகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதை பார்க்கவும் ரொம்ப வித்தியாசமா நமக்கு இருக்கும். அடுத்ததா ஈவினிங் நம்ம போக வேண்டியது பிருந்தாவன் கார்டன். KRS டேமுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த கார்டன் அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நிறைய போட்டோஸ் எடுக்கலாம். இதை முடிச்சுட்டு ரிட்டர்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடலாம். இந்த என்டையர் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு கார் கொடுத்துருவாங்க, 2 night ரூம் ஸ்டே கொடுத்துருவாங்க. அண்ட் பார்க்கிங், டோல், டிரைவர் பேட்டா இதெல்லாம் பேக்கேஜ்ல கவர் ஆயிடும். இதுக்கெல்லாம் எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கறத டீடைலா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். டிராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே உங்களுக்கு வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அவங்களுக்கு நீங்க கால் பண்ணிக்கோங்க. கூர்கோட பெரிய மைனஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு சைட் சீயிங்குமே ரொம்ப லாங்கா டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் நீங்க 3 days பண்ணிக்கீங்க, அதுவே உங்களுக்கு போதும். தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் மைசூர் ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கங்க. நிறைய பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் அவைலபிளா இருக்கு. சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா காவிரி எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இதுவே நீங்க கும்பகோணம், கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி இந்த பகுதியில இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கடலூர் டு மைசூர் வர ட்ரெயின் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் நீங்க சவுத் தமிழ்நாட்டுல இருந்து வரீங்க அப்படின்னா தூத்துக்குடி மைசூர் ட்ரெயின் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கூர்க ரீச் பண்றதுக்கு பெஸ்ட் சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் டு ஜனவரி ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். மான்சூன் டைம்லயும் சில பேர் கூர்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆனா ஹெவியா ரெயின் இருக்கும் போது நம்ம சைட் சீயிங்க அவ்வளவா பார்க்க முடியாது. அதே போல சம்மர் டைம்லயும் இங்க நல்லா தான் இருக்கும். பட் கிரீனரி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கும்.